ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப நியான் நம்பர் பத்தி பார்த்துருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட்டு 9ன்னு சொல்லி குடுத்துருப்போம். தென் அத வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 81, 81 வந்து நம்ம சம் பண்ணும்போது திரும்பி 9ன்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலா 9 = 9 அது வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு நியான் நம்பர்ன்னு சொல்லி சொல்றோம். தென் நம்ம வந்து இப்ப என்னன்னா, நெக்ஸ்ட்டு நம்ப டக் நம்பர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். கிளாஸ் வந்து என்னன்னா டக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நானு கிரியேட் பண்ணிக்கிறேன். டக் நம்பர்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண பின்னாடி மெயின் மெத்தட வந்து நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட உள்ள கொண்டு வந்த பின்னாடி, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண் வந்து 10ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அதாவது 0ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரசன்ட்டா இருந்தாலே அது வந்து ஒரு டக் நம்பர்ன்னு தான் சொல்லி சொல்லுவோம். தென் நீங்க 100, 1000 என்ன வேணா எடுத்துக்கலாம். 100 டக் நம்பர் தான். 1000 வந்துட்டு டக் நம்பர் தான். 0 டக் நம்பர் தான். இதே அதர் தேன் தட் நம்மளுக்கு 1, 1 இல்லன்னா 1, 2 இல்ல 1, 3 இல்ல என்னவா வேணா இருக்கட்டும் கைஸ். 0 தவிர மத்த டிஜிட் இருந்துச்சுன்னா, அது வந்து நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நம்ப சொல்லுவோம். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து நம்ப டக் நம்பரோட லாஜிக் வந்து நம்ப பார்த்தாச்சு. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ப புரோகிராமிங் லாஜிக் வந்து இப்ப நம்ம டைப் பண்ண போறோம். இன்டிஜர் எண் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டு 10ன்னு சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ் பண்ணிட்ட பின்னாடி பூலியான்னு சொல்லிட்டு நானும் ஒண்ணு எடுத்துக்கிறேன். பூலியான் டக் வந்துட்டு என்னன்னா, ஈக்குவல் டூ எனக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லூப்ப நான் வந்து எப்பயும் போல ஜெனரேட் பண்ணிக்கிறேன். என் நாட் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து லூப்புக்குள்ள போணும். ஸோ, எனக்கு வந்து இப்போ லூப்குள்ள வந்துருது. லூப்குள்ள வந்தவுடனே நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட்டா தான் எடுத்து நான் வந்து செக் பண்ண போறேன். ஸோ, இன்டிஜர் டி இஸ் ஈக்குவல் டூ என் மாடுலஸ் 10ன்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, ஒரு டிஜிட்ட எடுத்துக்கிறோம். அத செக் பண்றோம். ஸோ, இஃப் டி வந்துட்டு எனக்கு 0வா இருந்துச்சுன்னா, அதுதான் வந்துட்டு டக்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். ஓகேவா கைஸ்? டக்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இல்லன்னா, எனக்கு வந்துட்டு டக் வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா அந்த டிஜிட்ட வெளியில தள்ளிர்றேன். ஸோ, n/= 10. ஸோ, வெளியில தள்ளிர்றேன். தென் நெக்ஸ்ட் டிஜிட்ட நான் வந்து செக் பண்றேன். இன்கேஸ் அது ஃபால்ஸா இருந்தாலும். ஸோ, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இஃப் டக் நம்பரா இருந்துச்சுன்னா, எனக்கு டக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானு பிரிண்ட் பண்ண போறேன். டக் நம்பர்ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போறேன். இல்லன்னா, இட் இஸ் நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலா நானு பிரிண்ட் பண்ணிக்க போறேன். நாட் எ டக் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இது நான் வந்து ரன் பண்ணும்போது, எனக்கு நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லி வருது. ஸோ, n = 10ன்னு தான் குடுத்துருக்கேன். = 0னா டக் ட்ரூ ஆயிட்டு எனக்கு ஃபைனலா எனக்கு டக் நம்பர்ன்னு தான் கிடைக்கணும். ஆனா, இங்க வந்து நாட் அ டக் நம்பர்ன்னு வந்திருக்கு. எதனாலனா, இங்க வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ, இஃப் டி = 0வா இருந்துச்சுன்னா, டக் ட்ரூன்னு சொல்லிட்டு அங்கேயே எனக்கு பிரேக் போட்டுறணும். பிரேக் பண்ண பின்னாடி, இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு எனக்கு டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். ஸோ, இந்த கோட் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எண்ல வந்துட்டு எனக்கு 10ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறமா பூலியன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ஃபால்ஸா இருக்கு. லூப்குள்ள வருது. n = 10ஆ இருக்கிறனால எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா கைஸ்? கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா இருக்கு. அதனால உள்ள வந்துருது. உள்ள வந்தோனே ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட் எடுத்துக்கிறோம். 0ன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட் எடுத்துக்கிறோம். அது உள்ள வந்தோனே d = 0 கண்டிஷன் ட்ரூ. அதனால உள்ள வந்துருது. ஸோ, இஃப் கண்டிஷன் உள்ள வந்துட்டு டக் வந்துட்டு எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு அப்டேட் ஆயிடுது. அப்டேட் ஆயிட்டு இங்கேயே வந்து நானு பிரேக் பண்ணிர்றேன். ஸோ, இது தான்டா கண்டிப்பா டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஃபைனலா டக் வந்துட்டு எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா இருக்கனால எனக்கு டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? 0 ஸோ, எனக்கு ஃபைனலா டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். இதே நான் வந்து அதர் தேன் தட் 11 சொல்லி குடுத்து பார்க்குறேன். 11ல வந்துட்டு எந்த 0வும் இல்ல. அதனால இட் இஸ் நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதோட லாஜிக்கும் நான் சொல்றேன். n = 11ன்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்க வந்து எப்பயும் போல ஃபால்ஸ் தான் வந்து எனக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இங்க வந்து உள்ள கண்டிஷன் ட்ரூ ஆயிருது. ட்ரூ ஆயிட்ட பின்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட்டு டிஜிட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்த உடனே இஃப் கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ் ஆயிருது. ஃபால்ஸ் ஆயிட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூவா இருக்கும். ஸோ, இங்க வந்து எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சுட்டு, எனக்கு வந்து டக் வந்துட்டு என்னன்னா, =1 அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால எனக்கு வந்து நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, அதனால தான் நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ப டக் நம்பரோட புரோகிராமிங் லாஜிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட்.
ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களுக்கு இந்த ப்ரோகிராமிங் லாஜிக்கெல்லாம் புரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.